இன்றைக்கி நம்ம சில்க் சாரீக்கு வார்ப் எப்படி ரெடி ஆகுதுன்னு பார்த்துட்ருக்கோம். இனிஷியலாக நேற்று பார்த்து சில்க் காட்டன் வார்ப்பில் பண்ணுற அதே ப்ரொசீஜர் தான். ரா சில்க் எடுத்து இந்த வீலில் மாட்டி அதோட ஒரு இலை எடுத்து கீழே இருக்க பாபினில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த வீல் சுற்ற சுற்ற பார்பின் ஃபில் ஆகிட்டே வருது. சில்க் காட்டன் வார்ப்புக்கு இந்த பார்பின் எடுத்து அப்படியே நம்ம வார்ப் ப்ரொடியூஸ் பண்ணோம். பட் சில்க் வார்ப்புக்கு நம்ம 2 எக்ஸ்ட்ரா ப்ரொசீஜர்ஸ் பண்ணணும். இப்போ ரெடியாக இருக்கிற இந்த பார்பின் எடுத்து நெக்ஸ்ட் செக்ஷன் ஆஃப் த மெஷினில் போட்டால் அந்த சிங்கிளில் 14 தடவை ட்விஸ்ட் ஆகி வரும். அப்படி ட்விஸ்ட் ஆகி வரும்போது முன்னே இருந்ததை விட அந்த இலை இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். இப்போ சிங்கிள் ட்விஸ்டான 2 பார்பின் எடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஆஃப் த மெஷினில் போட்டால் 2 இலையும் சேர்ந்து 26 ட்விஸ்ட் ஆகி சிங்கிள் இலையாக வரும். இந்த ப்ராசஸ்னால் அந்த ஒரு இலை இன்னும் ஷைனிங்காகவும் திக்காகவும் ஆகிடுது. இப்படி ட்விஸ்ட் பண்ணி வரதுனால தான் சில்க் காட்டன் வார்ப்பை விட சில்க் வார்ப் இன்னும் ஷைனிங்காகவும் திக்காகவும் இருக்குது. இப்போ ட்விஸ்ட் ஆகி வந்த இந்த பார்பின்ஸ்லாம் எடுத்து பாய்லரில் வச்சு ஒரு 20 to 30 minutes பாயில் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரொசீஜர்னால் சில்க் வார்ப் இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுது. ஸோ 30 minutes பாயில் பண்ணதுக்கப்புறம் இதோட நூலில் நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டியாக ஷைனிங்காக இருக்கும். ஃபைனலாக பார்பின்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பார்பின்ஸ் வச்சு தான் இப்போது சில்க் வார்ப் நம்ம ரெடி பண்ண போகிறோம். சில்க் காட்டன் வார்ப் பண்ண அதே ப்ரொசீஜரில் இந்த பார்பின்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டாண்டில் வச்சு அந்த இலையெல்லாம் இந்த ஹோலில் போட்டு வார்ப் பண்ணுறதுக்காக இந்த வீலில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ சாரீ லென்த் எவ்வளோ வேணுன்றதை பார்த்து இந்த வீலை நம்ம ரன் பண்ணுறோம். இப்போ வார்ப் ரெடி ஆகிடுச்சு. ரெடியான வார்ப்பை வீலிருந்து கழட்டி இப்படி அலைன் பண்ணுறோம். அலைன் பண்ண வார்ப்புக்கு இப்போ ஒரு டேக் போடுறோம். அந்த டேக்கில் இந்த வார்ப்பில் மொத்தமாக எவ்வளோ இலை இருக்குது அண்ட் அந்த வார்ப்போட டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்குது அவ்வளோதான். இப்போது சில்க் சாரீக்கோட வார்ப் ரெடி ஆகிடுச்சு. இந்த வார்ப் இப்போது டையிங் ப்ராசஸ்க்கு கொண்டு போயிடலாம்.